பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், இனஜன பந்துக்கள் மத்தியில், விசுவாசிகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நாம் அற்பமாக எண்ணப்படலாம். இன்றைக்கு பணம் இருக்கிறவனுக்கு இருக்கிற அந்த மரியாதை பணம் இல்லாத மனிதரிடத்தில் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக உறவுகள் மத்தியில் ஒதுக்கப்படலாம். நம்மை அவர்களை ஏளனமாய் பார்க்கலாம், அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். யாக்கோபுடைய முதல் மனைவி லேயாள். அவள் கண்கள் கூற்று சாபம் உள்ள ஒரு சகோதரி. மற்றவள் பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படுகிறவள். அவள் கணவன் கூட அவளை காட்டிலும் இன்னொரு பெண்ணை அதிகமாய் நேசிக்கிறதை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். கடவுளால் அற்பமாய் எண்ணப்படுகிறாள், உறவுகளால் அற்பமாய் எண்ணப்படுகிறாள். ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை. யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. உள்ளத்தில் அவ்வளோ ஒரு வேதனை. ஒதுக்கப்பட்ட, அற்பமாய் நினைக்கப்பட்ட, உதாசீனம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் எங்கே அற்பமாய் எண்ணப்படுறீங்களோ அதே இடத்துல உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆம் அன்பு தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை அற்பமாய் இருக்கிறோன்னு கலங்குறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த ஒரு போராட்டம்? ஏன் என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க? ஏன் என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு நீங்கள் கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆகாதன் தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாகும். அற்பமாக எண்ணப்பட்ட உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஏற்ற வேளை லேயாளை ஆசீர்வதித்தது போல லேயாளுடைய சந்ததியிலே கர்த்தர் ஒரு முக்கியமான கோத்திரங்களை, லேவி கோத்திரம், யூதா கோத்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். உங்கள் அற்பமான நிலைமையை மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். மனுஷன் அப்படி தான் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றுவார், என் நிந்தனையை மாற்றுவார், என் அவமானத்தை மாற்றுவார், என்னை தலை நிமிர செய்வார்னு விசுவாசத்தோடு இருங்க. இந்த வருஷம் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சந்தோஷம் தானே? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை நீர் கண்டீரே. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற யாரோ ஒரு சகோதரன், சகோதரி தங்கள் வாழ்க்கையில் அற்பமாய் எண்ணப்பட்டதாய் வேதனையோடு இருக்கிறாங்க. நீர் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.